ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த அருமையான கர்த்தாவே, மாலை வேளையில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை நினைத்தருள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பொற்கரத்தை எங்கள் மீது அமர செய்வீராக. ஆண்டவரே, எங்களை நினைத்து எங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நாங்கள் பழுகவும் பெருகவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அப்பா, எங்களோடு கூட பேசுங்க. எங்களுடைய பலகீனத்தை நீக்கி போடுங்க. உம்முடைய வல்ல கரம் எங்களை தாங்கும்படி செய்யும். எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்படட்டும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அடியனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்து வருகிற கிருபைகளை நினைத்து, நன்மைகளை நினைத்து 62 வருடங்களை கடந்து 63வது வருடத்திற்குள் அடியெடுத்து வைக்க அடியனுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நல்ல நாளிலை நாம் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக ஒரு ஜெப கூடுகையை நடத்த கர்த்தர் நமக்கு அந்த எண்ணத்தை கொடுத்தார். அதுவும் ராஜா மூலமா ஒரு பிரேயர் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. ஆகவே இந்த நாளில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். வாசியுங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 25வது வசனம். கொழுகிறான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தர் மீது யாரெல்லாம் பற்றுதலா இருந்து அவரை மாத்திரமே நம்பிக்கையாக துருகமாக கொண்டிருக்கிறவர்கள் எப்படியெல்லாம் செழிக்கிறார்கள் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். வேதத்தில் ஒரு 7 பேருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார் என்பதை நாம் இந்த நாளில் சற்று நேரம் தியானிக்கலாம். இது இப்போ சின்ன பையனாக இருக்கிற நத்தானியலுக்கும் அது பிரயோஜனம், ராஜாவுக்கு பிரயோஜனம், உங்கள் எல்லாருக்கும் அது பிரயோஜனம், குடும்பத்தை நடத்துகிற உங்களுக்கும் அது என்னவா இருக்கும், ஒரு பிரயோஜனமான ஒரு காரியம். எப்படி ஆண்டவர் செழிக்க செய்கிறார், இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, இப்போ முதல்ல யாரை ஆண்டவர் செழிக்க செஞ்சார் அப்படின்னு பார்த்தா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இடைப்படுகிறார். எப்படி இடைப்படுகிறார் என்றால், அவனை அழகா ஒரு அழைச்சாரு. அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஆண்டவர் 75வது வருடத்துல அழைச்சாரு, அவன் கீழ்ப்படிஞ்சான், எல்லாம் சரி. ஆனா அழைச்சவர் உடனே அவனை செழிப்பாக்கிட்டாரா?
நான் இல்லை. பல கஷ்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. எப்படி கஷ்டப்பட்டான் அப்படின்னா, வாசியுங்கள் ஆதியாகமம் 20வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவன் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். ஆமா, இப்போ ஆண்டவர் அழைச்சாரு. அவன் வந்து நாடோடியா தேசம் விட்டு தேசம் போய்கிட்டே இருக்கிறான். ஒரு ஆண்டவர் சொல்றார், நீ கால் வைக்கிற தேசத்தெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு தருவேன்னு சொல்லி அவர் அனுப்புறாரு. இவன் புறப்பட்டு போறான். போற இடத்துல அங்க உள்ள சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து அவன் பயந்துக்கிறான். நம்ம உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலைகள், ஒரு அந்நிய தேசத்துல போய் நின்னுங்கிறான். அப்போ தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு காரியத்தை செய்யறான். அப்ப என்ன பண்றானுங்க, அவனுடைய மனைவியையே எடுத்துன்னு போயிடுறான் ஒரு ராஜா. இப்போ எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலை இல்லையா? ஒருத்தன் மேல கையை வைக்கணும்னா எப்படி கை வைக்கணும், எந்த சூழ்நிலையில கை வைப்பான்? இப்போ ஜனம் பெருத்த மக்களா இருந்தா கை வைப்பானா? ஒரு கூட்டம் இருக்கு, ஜனம் இருக்கு, அவனுக்கு கை வைப்பானா? கை வைக்க மாட்டான். அவன் அனாதையா இருக்கிறான், அவனுக்கு ஆதரவு இல்லை, ஒன்றும் இல்லை, அவனுக்கு என்ன வேணா செய்யலாமே அப்படின்னு நினைச்சு அவன் மேல அந்த ஒரு அதிகாரத்தை எடுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உடனே என்ன பண்றாரு, அவனுடைய கனவுல தோன்றி அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அப்போ அந்த எச்சரிப்பை எப்படி கொடுக்கிறாருன்னா, 6வது வசனத்தை வாசிங்க. ஆமா, இப்போ அந்த விஷயத்துல அவன் வந்து சரியா தான் செஞ்சிருக்கிறான். ஏன்னா இவன் வந்து சகோதரின்னு சொன்னதுனால தூக்கின்னு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பதில் கொடுக்குறான். அப்போ சரிதான்ப்பா, நீ எல்லாம் செஞ்சது கரெக்டு தான், ஆனாலும் நீ யார் மேல கை வச்சிருக்கிற அப்படின்னா, அவன் ஒரு ஊழியக்காரன், அவன் மேல நீ கையை வச்சிருக்கிற, உடனே என்ன பண்ணிடு, நீ அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்றார். அப்ப வாசிங்க 14வது வசனத்தை வாசிங்க. அதுலயே இல்ல 14 14 ஆமா, இப்ப முதல்ல என்ன பண்றான், அவன் மேலேயே ஒரு அதிகாரம் எடுத்து அவனை வந்து அவனுக்கு விரோதமா செய்யறான் அந்த ராஜா. இப்ப என்ன பண்றான், அந்த ராஜா அதே ஆபிரகாமுக்கு, என் தேசம் உனக்கு முன்பா இருக்குப்பா, நீ எங்க வேணா போய் குடியிருந்துக்கோ, அவனுக்கு எல்லா பொருட்களையும் வேற கொடுக்குறான், நீ எங்க வேணா குடியிருக்கலாம், யாரும் உன்னை என்ன பண்ண மாட்டாங்க, தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நீ செழிப்பா இருக்கலாம். நான் சொல்றது புரியுதா? இப்ப எப்படி செழிக்கிறான் பாத்தியா? முதல்ல அவன் யாரு, ஒரு அனாதரவா வரான், ஒரு இடத்துக்கு வரான். அந்த இடத்தின் சூழ்நிலை அவனுக்கு பயங்கரமா இருக்கு, ஒரு பயமான ஒரு சூழ்நிலை, பயந்து வாழ வேண்டிய நிலை இருக்கு. அந்த நிலையை ஆண்டவர் எப்படி மாற்றுறாரு? இப்ப அதே ராஜா என்ன சொல்றான், என் தேசம் உனக்கு முன்பா இருக்குப்பா, நீ எந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறியோ அது உன்னது, நீ எடுத்துக்கலாம், நீ போய் தங்கிக்கலாம், இந்தா உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, என்கிட்ட ஆடு இருக்கு, மாடு இருக்கு, எல்லாம் எடுத்துக்கோ, எல்லாம் வச்சுக்கோ, நல்லா வாழ்ப்பை. அப்ப இது எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்த்தா நல்லா யோசிக்கணும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்,
அதுதான் அடிப்படை. கர்த்தரை யார் நம்புறாங்களோ அவன் கண்டிப்பா செழிப்பான். ஆனா ஆரம்பத்துல நிறைய கஷ்டங்கள் இருக்கும், போராட்டம் இருக்கும், பாடு இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அது ஒரு நாள்ல முடிகிற காரியமே கிடையாது. நிறைய போராட்டங்கள் இருக்கும். இதுக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை ஆபிரகாம் செஞ்சான்னு நம்ம யோசிக்கணும். இப்ப 22வது அதிகாரத்தை வாசிங்க. 22:2. என்ன வயசு இருக்கும் ஈசாக்குக்கு அப்போ? இப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாரு? ஆபிரகாம் கிட்ட உன் குமாரன், உனக்கு ஒரு குமாரன் பிள்ளை கொடுக்க. எப்போ குமாரனை கொடுக்கிறார் அவனுக்கு? ஆபிரகாமுக்கு ஈசாக்கை எப்பொழுது கொடுக்கிறார்? 95 இல்லம்மா, 100 வயசுல தான் அப்ப ஈசாக்கு கொடுக்கிறார். ரைட்டா? ஈசாக்கு எந்த வயசுல கொடுக்கிறாரு? 100 வயசுல கொடுக்கிறார். சரி, இந்த வார்த்தைய இந்த 2வது வசனத்தை சொல்றாரு. அது எப்போ சொன்னாருன்னு தெரியுமா? என்ன வயசுல சொல்லியிருப்பாரு? 5 வயசு நீ நினைக்கிற. ஆனா 15 வயசு, அதாவது ஒரு தொடர்ம கணக்கு தான் இது. அந்த வயசு சொல்லவே இல்லை. 5 வயசும் கரெக்டு தான், 15 வயசும் சொல்றது கரெக்டு தான். ஆனா எந்த அடிப்படையில 15 வயசுன்னு சொல்றோம்னா 40 அந்த மாதிரி ஒரு கணக்கு வருது இல்லையா? அந்த கணக்கின் அடிப்படையில அது 15 இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு நம்ம பாக்குறோம். 15 வயசு பையன் யாரு? ஈசாக். அந்த வயசு பையனை என்னன்னு சொல்றாரு ஆண்டவர்? 2வது வசனத்தை வாசிங்க. இப்ப நீங்க யோசிங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம யோசிக்கலாம், நாம செய்வோமா இந்த வேலையை? கேட்போம்ல. இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒன்று உங்கள் சூழ்நிலையில் முடியாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்ன பண்ணணுன்றது யோசிக்கணும். இப்போ அடுத்தது வரணும். இப்போ நான் அஸ் ஒரு சாதாரண மனுஷனா முடியாது, ஐயோ எப்படி, ஏன், எதுக்குன்னு கேள்வி கேட்போம். ஆனால் ஆபிரகாமை போல நம்ம வாழணும். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குல்ல, அது எப்போ நடக்கும் அப்படின்னா கீழ்ப்படிஞ்சா தான் நடக்கும். கேள்வி கேட்டா நடக்காது. ரைட்டா? கேள்வி கேட்டா ஐயோ ஏன், எதுக்கு, அது எப்படிங்க 15 வயசு பையனை எப்படிங்க பள்ளிடுறது, இது நடக்கிற காரியமா, அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொன்னா செழிக்க முடியாதுதான், தொடர வேண்டியதுதான் பிரச்சனை. ஆனா எப்ப செழிப்பாங்க அப்படின்னா, ஆபிரகாம் ஏன் செழிச்சான் அப்படின்னா, ஒரு ராஜா அவனை அழிக்க பாக்குறான். அதே ராஜா என்னன்றான், நீ போய் என் தேசம் எல்லாம் உனக்கு முன்பா இருக்குப்பா, நீ எங்க வேணா போயிருந்துக்கோ, உனக்கு பாதுகாப்பு இருக்கு, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடு, நீ வச்சுக்கோ, நீ நல்லா இரு. யார் சொல்றான்? அதே ராஜா சொல்றான். எப்ப சொல்றான், ஏன் சொல்றான் அப்படின்னா, இங்க இருக்கு அதுக்கு பதில் அவன் கீழ்ப்படிதல் உள்ளவன். அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வான். இல்ல, அப்போ நாம யோசிக்க வேண்டிய விசேஷம் இதுதான். நாம என்ன செய்யணும்? நான் ஏன் செழிக்காம இருக்கிறேன்? எதுக்காக என்னுடைய வாழ்க்கையில தடை இருக்கு, போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கு என்பதையும் யோசிக்கணும். ரைட்டா? சரி, இப்ப அடுத்த ஒரு நபரை பார்க்கலாம். அடுத்த ஒரு நபர் யாரு அப்படின்னா மோசே. மோசேவை ஆண்டவர் எப்படி செழிக்க வச்சாரு அப்படிங்கிறத நாம பார்க்க முடியும். வாசிங்க. யாத்திராகமம் 5வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இல்ல, 1வது வசனத்தையும் வாசிங்க, முதல் வசனத்தையும் வாசிங்க.
பின்பு மோசேயும் ம் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ம் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி ம் என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். ஆமா, 4வது வசனத்தை வாசிங்க. எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, ம் மோசேயும் ஆரோனும் ஆகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு களைய பண்ணுகிறது என்ன? ம் உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான். இங்க பாருங்க, இப்ப மறுபடியும் பார்வோன் என்ன பண்றான்? இப்போ மோசே வந்து அவன் கண்ணுக்கு எப்படி தெரியறான்? சாதாரண மனுஷனா தெரியறான். அவன் போய் என்னன்னு சொல்றான்? எங்க ஜனங்களை விட்டுடுங்கப்பா, நாங்க போய் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும், ஆகவே எங்களை ஜனங்களை அனுப்பிவிடு அப்படின்னு போய் பார்வோன்கிட்ட சொல்றான். அப்போ பார்வோன் என்ன பதில் சொல்றான் அப்படின்னா, ஏய் அதெல்லாம் நான் அனுப்ப முடியாது, முதல்ல உன் வேலையை போய் நீ சுமக்க வேண்டி இருக்குல்ல, நீ கல்லு தூக்கணும் இல்ல, அதை போய் செய்ய நீ இல்ல. அப்போ என்ன நினைக்கிறான்? அவன் பார்வையில அவன் சாதாரண மனிதன். போய் கல்லு நீ இப்ப சுமக்க வேண்டிய, உனக்கு சும இருக்குப்பா, நீ என்னவோ எல்லாரையும் அனுப்பிடுன்னு வந்து எனக்கு கதை சொல்ற, அதெல்லாம் முடியாது, நீ போய் உன்னுடைய சுமையே இருக்கு, அதை போய் செய்ய, இல்லைன்னா நீ கணக்கு கொடுக்கணும், உடனே போ அப்படின்னு சொல்லி பார்வோன் சொல்லுகிறான். ஆனா இங்கே ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஏழாவது அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ம் பார்வோனுக்கும் தேவனாகிய ஆ ஆரோன் புத்திரருக்கு இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவன் உன்னை சாதாரணமா நினைக்கிறான், இப்போ அவனுக்கே நீ என்னவா இருக்கிற? அவனுக்கே நீதான் தேவன், நீ சொல்றதுதான் வேத வாக்கு, நீ என்ன சொல்றியோ அது நடக்கும். அதனால உங்ககிட்ட நான் வல்லமையை கொடுக்குறேன், நீ போய் உன் கையில இருக்கிற கோலை போட்டீங்கன்னா அது பாம்பா மாறும், நீ அந்த கோலை வச்சு நதியில போய் தட்டினா அது ரத்தமா மாறிடும், நீ உன் கோலை வஞ்சி மேல தூசியை தட்டினா அது பேனா மாறிடும். எப்படி? அப்போ இது இது இன்னொரு வகையான செழிப்பு. எப்படி ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துறார் என்பது முக்கியம். அப்ப ஏன் எப்படி பயன்படுத்தினார்னா, இவனும் கீழ்ப்படிதல் உள்ளவன், ஆண்டவர் சொல்ற வார்த்தைய அவர் என்ன சொல்றாரோ அப்படியே கேட்டு நடக்கிறான். எப்படி ஆபிரகாம் ஆண்டவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு 12வது அதிகாரம் 4வது வசனத்தை ஆதியாகமம், அவ்வளவுதான் என்ன சொன்னாரு அப்படிதான் போறான். என்ன சொன்னாரு? 12வது அதிகாரம் 1வது வசனம். எல்லாத்தையும் விட்டுட்டு நீ புறப்படு அப்படின்றார். அப்போ 4வது வசனத்தில் என்ன சொல்றாரு? கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே புறப்பட்டு போனான். கொஞ்சம் கூட என்ன பண்ணல, மாற்று இதுவே கிடையாது, மாற்று சிந்தனையோ இல்லை இது இப்படி பண்ண முடியாது, இது இப்படி பண்ண முடியாது அப்படின்னு எந்த ஆல்டர்னேட் மெஷர்ஸும் எடுக்காம அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யறான். என்ன சொன்னாரு? முதல் வசனத்தை வாசிங்க மறுபடியும். அதே போலதான் மோசேயும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் என்ன சொன்னாரோ அதையே செய்து வந்தான். ஆகவே பார்வோனுடைய பார்வைக்கு மோசே எப்படி இருந்தான்? ஒரு சாதாரண லேபரா இருந்தான். ஆனால் அவனை ஆண்டவர் பார்வோனுக்கே கடவுளாக மாற்றினார். அவர் என்ன செஞ்சானோ அது சொன்னா உடனே பார்வோன் உடனே கூப்பிடு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவான். அதே பார்வோன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னுவான், என்னை மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த ஒரு விஷயம் என்னை மன்னிச்சிரு அப்படின்வான். இது மாதிரி பல முறை சொல்றான், என்னை மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிரு, என்னை தப்பு பண்ணிட்டேன். அப்போ
அப்படியே சுச்சுவேஷனை அப்படியே மாத்துறார் ஆண்டவர். அப்படியே மாற்றி அவனை என்ன பண்றாரு, பார்வோனுக்கு அவனை மோசே தேவனாகவே மாற்றி விடுகிறார். அப்போ அவங்க என்ன சொன்னாலும் எகிப்து தேசத்துக்கே அது கடவுளுடைய வார்த்தையா இருந்துச்சு. அன்னைக்கு யாரு, மோசே சொல்ற வார்த்தை கடவுளுடைய வார்த்தையாக பார்க்கப்பட்டது. எல்லாரும் பயந்தானுங்க, அலர்னானுங்க. ஐயோ அவர் இப்படி சொல்லிட்டாரு, இது நடந்துரும், இப்படி சொல்லிட்டாரு, இப்படி நடந்துரும் அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இப்போ கவனிக்க வேண்டும், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க. நாம என்ன பண்றோம், இப்ப நான் கேட்டேன் நீங்க செய்வீங்களா, உடனே நன்ற முடியாது. ஆனா அப்படி வரக்கூடாது. இனிமே வார்த்தையில செய்வோம், கண்டிப்பா செய்வோம், அவர் என்ன சொல்றாரோ செய்வோம். அப்படித்தான் நாம பழக்கணும், நம்ம பிள்ளைகளை பழக்கணும், நாமளும் பழக்கணும். ஆனா நம்ம என்னன்றோம், முடியாதுங்க. நான் எல்லா இடத்துலையும் கேட்டேங்க, நிறைய எங்க போனாலும் நீங்க செய்வீங்களா, முடியாதுங்கன்றாங்க. அப்புறம் என்ன பிரயோஜனம்? சர்ச்சைக்கு வசனத்தை கேட்டு இல்ல, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரி, மனமாற்றம் தான் தேவை. நான் ஆண்டவரை அறியாத போது நான் என்ன சொல்லலாம், என்னால முடியாதுன்னு சொல்லலாம். ஆண்டவரை அறிஞ்சு கொண்ட பிறகு நான் கிறிஸ்தவனா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்னுடைய வார்த்தை என்னவா இருக்கணும், முடியும், ஆமாங்க கண்டிப்பா செய்வேங்க அப்படின்னு தான் வரணுமே தவிர முடியாது அப்படின்னு வரக்கூடாது. சரி, இப்ப அடுத்த நபரை பார்க்கலாம். இப்ப யோசேப்பு. யோசேப்பு ஆ 39வது அதிகாரம் 20 வாசிங்க. ஆதியாகமம் 20 சாரி, ஆதியாகமம் 39 20வது வசனத்துல இருந்து. அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். இருங்க, அந்த இடத்துல ஒரு புரிஞ்சுக்கொள்ளலாம். அதாவது இப்போ மறுபடியும் யோசேப்பை என்ன பண்றாங்க, அவனை சிறைச்சாலையில போடுறாங்க. செய்யாத தப்பு, ஆனாலும் என்ன பண்றான், சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டுறாங்க. இப்போ அவன் எப்படி இருக்கான், சாதாரண மனுஷனா எல்லாருடைய பார்வைக்கும் காணப்படுறான். அவனை கொண்டு சிறைச்சாலையில போட்டுறாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. ரைட்டா. அப்ப எப்போ கிருபையா இருப்பாரு, எப்பொழுது அவரோடு கூட இருப்பாரு? ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது, வாசிங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம். சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இல்ல, கரெக்டா? அப்ப இங்க 21வது வசனம் என்ன சொல்றீங்க, படிக்கிறீங்க நீங்க? யோசேப்போட இருந்தார். எப்படி இருந்திருப்பாரு, எந்த அடிப்படையில இருந்திருப்பாரு? அடுத்தது அப்போ யோசேப்பு எப்படி இருந்தான், பரிசுத்த ஜீவியத்தை ஜீவித்துக் கொண்டிருந்தான். ஆகவே கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆனால் மனுஷனுடைய பார்வையில அவன் எப்படி இருந்தான்,
அற்பனா இருந்தான், அவன் தப்பு பண்ணவனா காணப்பட்டான், அவனை என்ன பண்றாங்க? சிறையில கொண்டு போட்டுறாங்க. நான் சொல்றது புரியுதா? இல்ல கிளியரா? ரைட். இப்போ சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டுறாங்க. சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டப்ப வாசிங்க 41, 42. 41 இருந்தே வாசிங்க. பின்னும் பார்வோன் ம் யோசேப்பை நோக்கி, யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் பார்த்துக்கோ. என்று சொல்லி. ரைட்டா? புரியுதா நான் சொல்றது? அவன் என்ன பண்றான்? கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டுறாங்க. என்னன்னு போடுறான்? அவன் ஒரு அற்பன், அவன் வந்து சாதாரண ஆளு. ஒரு அதிகாரியை கொண்டு போய் யாராவது சிறைச்சாலையில போடுவானா? போட மாட்டான். கொண்டு போய் போடுறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனோட கூட இருக்கிறாரு அப்படின்னு வசனம் சொல்லுது. இங்க 41வது அதிகாரம் 41வது வசனத்துல என்ன சொல்றாங்க? எகிப்து தேசம் முழுவதும் அவன் அதிகாரியா மாத்துறேன். யார் சொல்றது? பார்வோனே சொல்றான். இந்த அது அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அந்த அடுத்த வசனத்தை அப்படியே வாசிவாங்க. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2வது ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார். அடுத்தது, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். பத்தியா? புரிஞ்சுக்கொள்ளுங்க, எப்படி ஒரு மனுஷனை எப்படி மாத்துறாருன்றது பாருங்க. இப்போ இதுக்கு என்ன அடிப்படைன்னு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு என்ன அடிப்படை? சும்மா மாத்திடுவாரா? சும்மா எல்லாம் மாற்ற மாட்டார். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் என்ன பண்ண முடியாது? தேவனை தரிசிக்கவே முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன மாற்றம் வரணும், என்ன மாற்றம் நமக்கு வரணும் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்தத்திற்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் இங்க ஒவ்வொரு இடத்துலையும் நாங்க பார்த்து வர்றேன், ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து வர்றது. இப்ப எத்தனை பேரை பார்த்தோம் நம்ம? யோசேப்பு 3 பேரை பார்த்தோம். 3 பேருடைய வாழ்க்கையிலும் இந்த காரியங்கள் தான் இருந்தது. அப்போ இப்போ இதை நாம நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிற அந்த நிலைக்கு நாம வரணும் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். இனி நாம என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறோம், என்ன பண்ண போறோம், எப்படி என்ன செய்ய போறோம், நம்ம பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்க போறோம், நாம என்ன செய்ய போறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சாதாரண மனுஷன் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சாதாரண மனுஷன் எல்லா இடங்களிலும் அவங்களுடைய ஆரம்ப நிலை எப்படி இருக்கு, அடுத்த மாற்றம் எப்படி வருது பாரு. எல்லாரும் ராஜாவா மாறுறான், ராஜாவுக்கு அடுத்தபடியா வரான், ஆளுகை கொடுக்கிறாரு, செழிக்கிறாங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் என்ற அடிப்படைக்கு ஒத்த சூழ்நிலைகள் உருவாகுகிறது, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வருது. சரி, இப்ப அடுத்த ஒரு நபரை பார்க்கலாம். அடுத்த நபர் யாரு அப்படின்னா தாவீது. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11வது வசனம். இவ்வளவு தானா? ஈசாயை கேட்டான். போதுமா? இப்ப குடும்பத்தாரே அந்த குடும்பத்துல இளைய மனுஷன், இளைச்சவன்,
யாரு? தாவீது. அந்த குடும்பத்திலேயே இளையவன் தாவீது. அவனை என்ன பண்றாங்க, எல்லாரும் எங்க அனுப்பிடுறாங்க? ஆடு மேய்க்க அனுப்பிடுறாங்க. ஆனா விசேஷம் என்னன்னா, இவன் வந்து சாமுவேல் வந்து ஈசாயை பார்த்து விருந்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு கூப்பிடுறான். இப்ப கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்தா எப்படி கூப்பிடுவாங்க? எல்லாருக்கும் தான் இன்விடேஷன், எல்லாரையும் வாங்க, குடும்பமா வாங்க அப்படின்னு தான் இன்விடேஷன் கொடுப்பான். அது போலதான் சாமுவேல் அழைக்கிறான், நீங்க விருந்துக்கு வாங்க, நான் வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்திருக்கிறேன், விருந்து இருக்கு, இந்த விருந்துல ஒரு விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்கள அழைக்கிறான். ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க, இளைச்சவன் தானே, அவன் சின்ன பையன்பா, அவன் ஒன்றும் விசேஷமானவன் கிடையாது, அதனால அவன் என்ன பண்ணலாம், ஆடு மாங்க அனுப்பிச்சிட்டு மீதி பேரெல்லாம் போயிடுறாங்க. மீதி பேர் அத்தனை பேர் என்ன பண்றாங்க, அந்த விருந்துக்கு போயிடுறாங்க. ஆனா அங்க ஆண்டவர் யாரையும் தெரிஞ்சு கொள்ளல. இந்த வசனம் சொல்லுது, சாமுவேல் தான் ஈசாயை பார்த்து கேட்குறான், உன் பிள்ளைங்க இவ்வளவுதானா, எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டியா? இல்லைங்க, கடைசியா ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆத்மைக்கு போய்க்கிறான் அப்படின்றான். அப்போ சாமுவேல் சொல்றான், உடனே அவனை கூப்பிடுவான், அது வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், உங்க யாருக்குமே பந்தி கிடையாது, சாப்பாடே கிடையாது, நீ உட்காரு, அவன் வரட்டும், வந்த பிற்பாடு தான் அப்படின்னு சொல்ற நிலையில. இப்போ அவனுடைய சூழ்நிலை பார்த்தீங்களா, அவன் ஒரு அற்ப நிலையில அவன் இருக்கிறான். ஆனால் வாசிங்க அதே 18வது வசனம், அதே அதிகாரத்துல 18வது வசனம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் உத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதை தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார். போதுமா? மறுபடியும் இங்கேயும் யார சொல்றாங்க, கர்த்தர் யாரோட இருக்கிறாங்களா? தாவீதோட. எப்படி எப்படி இருப்பாரு, ஏன் இருக்கிறாரு, ஏன் இருக்கிறாரு? பரிசுத்தமான ஜீவியம். அந்த வசனத்தை விட்டுறக்கூடாது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது அப்படிங்கிறது அடிப்படை. அப்போ ஆண்டவர் தாவீதோட இருக்கிறாரு அப்படின்னா தாவீது எப்படி இருக்கிறான்னு அர்த்தம், பரிசுத்தமா இருக்கிறான்னு அர்த்தம். கீழ்ப்படிதல் அதெல்லாம் வந்துருது, அந்த கீழ்ப்படிதல் எல்லாம் அதுல வந்து அடங்கிடு. கீழ்ப்படிதல், பொறுமை, நிதானம், அன்பு, நேசம், பாசம் எல்லாம் இதுல வந்து அடங்கிடுது, அந்த கர்த்தர் பரிசுத்தத்துல வந்து அடங்கிடுது. சரிங்களா? இந்த ஈசாயை தான், இந்த தாவீதை தான் கர்த்தர் ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனை தான் என்ன பண்றாரு, ராஜாவாவே மாத்துறாரு. இவன் எங்க போறான், இங்க எதுக்காக இந்த வார்த்தை நடக்குது அப்படின்னா, இவங்க அந்த வேலைக்காரன் யாருன்னா சவுலுக்கு போய் சொல்றான், எனக்கு ஒரு மனுஷனை தெரியுங்க, அவன் சாமர்த்தியன், அவன் ரொம்ப நல்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கிறானுங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், அடுத்த சூழ்நிலையில அவன் வந்து ராஜாவா மாறிடுறான். அதான் வழி, இப்படி கொண்டு போறாங்க, இப்படி கொண்டு போய் அங்க சேர்த்துடுறான். ரைட். இப்போ 4வது மனுஷனை பார்த்துட்டோம். 4வது மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இடைப்படுகிறார், அவனை என்னவா கொண்டு போய் சேர்க்கிறாங்க, ராஜாவா மாத்திடுறாங்க. அடுத்தது சாலமோன். என்னம்மா,
இப்போ எஸ்தர் 4வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. நடந்த யாவற்றையும் ம் மொர்தெகாய் அறிந்தபோது ம் மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு ம் நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் ம் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ம் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு மட்டும் வந்தான். ம் இரட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ம் ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் தளத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் குலகுலம் உண்டாய் அநேக திருட்டுடுத்தி சாம்பலில் பிறந்தார்கள். ஆமா. இப்ப இங்க வந்து ஒரு விசேஷம் என்னன்னா, யூதர்களை அழிக்கிற ஒரு கட்டளை ஒரு பிறப்பு வரைக்கும் ஒரு அறிவிப்பு வருது. யூதர்கள் மொத்த உலகத்திலையும் இருக்கிற 127 நாட்டுல இருக்கிற யூதர்கள் அத்தனை பேரையும் அழிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை. இந்த இடத்துல தான் இந்த மொர்தெகாய் என்பவன் சூசான் அரண்மனையில இருக்கிறான். அவன் ஒரு எப்படி உட்கார்ந்துக்கிறான், ஒரு சாதாரண மனுஷனா அங்க உட்கார்ந்துருக்கிறான். இப்ப அந்த இடத்துல அவனுக்கு ஒரு தகவல் வருது, இந்த மாதிரி அழிக்க போறாங்க, யூதர்கள் அனைத்தையும் அழிக்கிறதுக்கு ஒரு உத்தரவு வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அறிவிப்பு வருகிறது. ஆனால் அந்த அறிவிப்பு கடைசியில எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க 9வது அதிகாரம் 4வது வசனம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் ம் பெரியவனாய் இருந்தான். ம் அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் ம் பிரசித்தமாயிற்று. ம் இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். இவன் யாரு அப்படின்னு பார்த்தா, இவனை வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக பாபிலோனியர் மன்னனாகிய நேபுகாத் நேச்சாரினால அவனை அடிமையாக அழைத்து கொண்டு அந்த தேசத்துக்கு வருகிறான். பாபிலோன் சாம்ராஜ்யம் முடியுது. அதுக்கப்புறம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வருகிறது. இப்போ எப்படி வருது பாருங்க. அந்த இடத்துல அப்போ ஒரு அடிமை எப்படி இருப்பான், அடிமையா தான் இருப்பான். ஒரு அடிமை நாட்டுல என்னவா இருக்கணும், அடிமையா தான் இருக்கணும். இப்போ அடிமையாக இருக்கிற ஒரு மனுஷன் யாரு, மொர்தெகாய். ஆனால் அவன் இங்க எப்படி என்ன வாசிக்கிறோம், 4வது வசனம் 9:4 பெரியவனாய் மாறினான், வர வர பலத்து கொண்டு போறான். இங்க வாசிங்க 10வது வசனத்தை, 10வது அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிங்க. வல்லமையும் பராக்கிரமமுமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயுடைய மேன்மையின் விருத்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதனாகிய மொர்தெகாயா ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கும் இரண்டாவதான அவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்தும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தார்க்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். ஆமா, நீங்க 2வது வசனத்தை சரியா வாசிக்கல. 2வது வசனத்தை வாசிங்க. வல்லமையும் பராக்கிரமமுமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விருத்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அங்க 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. யார் அவனை பெரியவனாக்கினாங்களா? மொர்தெகாய் யார் பெரியவனாக்கினது? ராஜா பெரியவனாக்கினான்னு போட்டிருக்கு. ஆமா தானே? ராஜா பெரியவனாக்கினான். அவனுடைய காரியங்கள் எல்லாம் எதுல எழுதப்பட்டிருக்கான்? அது வந்து ராஜாக்களை குறித்து எழுதப்படுகிற ஒரு புக்கு. அதுல யாரை பத்தி எழுதுறானுங்க? மொர்தெகாயை பத்தி எழுதுறானுங்களா? ஆனா அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஒரு அடிமையாக அழைத்து கொண்டு வரப்பட்டவன். அவன் வாசல்ல உட்கார்ந்து கிடக்கிற ஒரு மனுஷன். அவனுடைய நிலையை ஆண்டவர் எப்படி மாற்றி எங்க கொண்டாந்து நிக்க வைக்கிறார். ரைட்டா? சரி,
இப்ப அடுத்தது தானியேல். முதலாவது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் குறைமக்களிலும் யாதொரு மாசம் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். இப்ப 6வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். இப்ப இவர்களும் யாரு? அடிமையா அழைத்து கொண்டு வரப்பட்டவர்கள். எங்கிருந்து? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு அடிமைகளாக அழைத்து வரப்பட்டவர்கள். ரைட்டா? ஆனா அவங்க சூழ்நிலை எப்படி மாறுது பாருங்க. வாசிங்க 2வது அதிகாரம் 48வது வசனம். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். இவன் யாரு? அடிமையா உள்ள வந்தவன். யார் அவனை உயர்த்துறான்? நேபுகாத்நேச்சார் உயர்த்துறான். ராஜா அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்குறான், அதிபதியா மாத்துறான். ரைட்டுங்களா? இப்போ இப்படிதான் ஆண்டவருடைய வாழ்க்கையில், ஆண்டவரோடு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள். இதை நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். இது அவ்வளவு ஈஸியா யாருக்கும் தெரிய வராது. இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், பொதுவா படிச்சுன்னு போறோம் இல்லையா? இந்த புக்கு படிச்சா அப்படி எப்படி படிச்சுன்னு போறோம். இப்போ இந்த விசேஷத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அவங்களுக்கு மேன்மைகள் கிடைக்குது? அடிமையா உள்ள வரான், ஆனா அவனுக்கு ராஜ மேன்மை கிடைக்குது. மொர்தெக்காய் அடிமையா உள்ளவன் தான், அவனை நடவடிக்கைகள் புஸ்தகத்துல ராஜாக்கள் எழுதக்கூடிய ராஜாக்களுடைய பட்டி அவங்க செய்த காரியங்களை தான் அந்த ரெக்கார்டுல இருக்கும். ரெக்கார்டுல வேற யாருக்கும் இருக்காது. ராஜா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல யாரை பத்தி எழுதிக்கிறான்? யூதனுடைய பெயர் அங்க எழுதப்பட்டிருக்கு. இங்க அடிமையா வந்தான், அந்த மனுஷனை ராஜா என்ன பண்றான்? அதிபதியாய் மாற்றுகிறான். எல்லாரும் எங்க போறாங்க? அந்த உயர்ந்த நிலைக்கு போகிறார்கள். ஏன் அப்படின்னா நம்ம புரிஞ்சு கொள்ளணும், இவங்க எல்லாரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள், அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்கள், அவர்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், பரிசுத்த ஜீவியத்திற்கு தன்னை உட்படுத்தி கொண்டவர்கள், உண்மையாய் வாழ்ந்தவர்கள். இங்க வாசிங்க இல்லையா? மொர்தெக்காயை பத்தி வாசிக்கும் போது அந்த 10வது அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. 3வது வசனம். யூதனாகிய மொர்தெக்காய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் பேசுகிறவனுமாய். என்ன அழகா எழுதிருக்கான், ஜனங்களுக்கெல்லாம் நன்மையை தேடுறவனா. அப்போ அவன் எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான்? இல்ல, ஜனங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுடைய நன்மையை தேடுகிறவனா. எல்லாரும் இப்ப எல்லாரையும் நம்ம சந்தோஷப்படுத்திட முடியுமா? முடியாது. ஆனா அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பான் பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் பாருங்க. தன்னுடைய ஜனங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவான்? நன்மையை தேடுகிற ஒரு மனுஷனாக, பரிசுத்த ஜீவியத்திற்கு நேராக தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு மனுஷனாக அவன் வாழ்ந்திருக்கிறான். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2வது அதிகாரம் இல்ல, அது வாசிச்சிட்டீங்க இல்லையா? ஆ 6வது அதிகாரம் 28வது வசனம்.
ராஜ்யபாரம் ம் காலத்திலும் ம் பெலிஸ்தியனாகிய ம் கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் ம் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. எத்தனை ராஜாக்கள் காலத்துல அவனுடைய வாழ்க்கை ஜெயமா இருந்துச்சுன்னு பாருங்க இல்லையா? நேபுகாத் நேச்சாரு, அடுத்தது தரியு உள்ளவரா, அடுத்தது கோரேசு. எல்லாருடைய காலத்திலும் அவனுடைய காரியம் என்னவா இருக்கு? ஜெயமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை வாசிங்க, 5வது அதிகாரம் 11வது வசனம். உம்முடைய ராஜ்யத்திலே ம் ஒரு புருஷன் இருக்கிறான், ம் அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. ம் உம்முடைய பிதாவின் நாட்களில் ம் வெளிச்சமும் ம் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் ம் அவனிடத்தில் காணப்பட்டது. ம் ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ம் ராஜாவானவர் ம் அவனை சாஸ்திரிகளுக்கும் ம் ஜோசியருக்கும் ம் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். அப்போ இந்த அளவிற்கு ஒரு மனுஷன் சாதாரணமான ஒரு மனுஷனாக காணப்படுறாங்க. ஆனால் அவர்கள் கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை சிந்தித்து கர்த்தருடைய வழியில நடப்பதற்கு தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து உண்மையாக வாழ்கிறவர்களுக்கு இதுதான் மேன்மை. இப்படி எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு? செழிக்க வைக்கிறாரு. இப்ப தானியேலுடைய வாழ்க்கை எத்தனை ராஜ்ய காலத்துல செழுமையா இருந்தது என்பதை நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? சூழ்நிலை இருக்கு, என்ன பண்றது, நம்ம பிரச்சனை எப்படி இருக்கு, அப்படியே உழன்று ஓடிக்கொண்டிருக்கிறோமே தவிர இதுல இருந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொள்ளணும், கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும், உண்மையா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை நாம என்ன பண்றது இல்ல, வளர்த்து கொள்வது இல்லை. கரெக்டா? இப்ப கடைசியா இது செய்யாதவருடைய வாழ்க்கை என்ன நடக்குது? இவங்கெல்லாம் செஞ்சவங்க கர்த்தருடைய வாழ்க்கையில இடைப்பட்டு, கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு அவர்களுக்கு மேன்மையை கொடுத்தாரு. ஒருவனுடைய வாழ்க்கை இருக்கிறது, அவனும் ஒரு ராஜா தான், அவனுடைய வாழ்க்கை என்னாச்சு அப்படின்னு இப்ப நம்ம கடைசியா பார்த்து நம்ம முடிக்கலாம். ஆ 11வது அதிகாரம் 31வது வசனம். இல்லம்மா, 1 ராஜாக்கள் 11. பதினொன்னு 31. யெரொபெயாமை நோக்கி, துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலொமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து 10 கோத்திரங்களை கொடுத்தேன். ஆமா, பத்தியா? இப்போ இங்க ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு ராஜா இருக்கிறான், அவங்ககிட்ட என்ன பண்றாரு? சாலமோன் கிட்ட இருந்து பிடுங்கி யாருக்கிட்ட கொடுக்குறாரு? யெரொபெயாம் கையில கொடுக்குறாரு. வாசிங்க 37, 38 வசனங்கள் அதுலயே. இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கைக்கொண்டு நீ உன் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைக்கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். ஆமா, இப்படின்னு யார் சொல்றது? ஆண்டவர் அவனோடு கூட பேசுறார். என்னன்னு சொல்றாரு? நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் ஒரு வீட்டை கட்டுவேன், நீ என்னுடைய வழியில நட, என் வார்த்தையை கேட்டு அதன்படி நட அப்படின்னு சொல்றார். ரைட்டா? ஆனா இவன் இஸ்ரவேலன் கிடையாது, இஸ்ரவேல் மனுஷன் கிடையாது, இவன் வேற ஒரு
இவனும் இஸ்ரவேலன் தான், ஆனா வேலைக்காரன். யாருக்கு? சாலமோனுக்கு. ரைட்டா? இப்ப அவங்கிட்ட என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணு, நான் சொல்ற மாதிரி செஞ்சு நீ நடந்தினா நான் உன்னை என்ன பண்ணுவேன், பெரிய ஆளாமாக்குறேன். இவன் யாரு அப்படின்னு பார்த்தா, இங்க வாசிங்க அந்த அதே 11வது அதிகாரம் 26வது வசனம். ஆமா, வாசிங்க. ஆமா, இவன் யாரு? ஒரு வேலைக்காரன். அந்த வேலைக்காரன் என்னன்னு சொல்றாரு, நான் உன்னை ராஜாவாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சாலமோன் கிட்ட இருந்து அதிகாரத்தை பிடுங்கி இவங்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவங்ககிட்ட என்ன சொல்றாரு, நீ உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் நீ நடந்து கொள்ளலாம், ஆனா என்ன பண்ணக்கூடாது, நான் என் வார்த்தையை கேளு, நான் என்ன சொல்றேனோ அதை செய்ய, உனக்கு என்ன பண்ணுவேன், தாவீது கட்டினது போல உனக்கு ஒரு வீட்டை நான் கட்டி கொடுப்பேன், நீ தொடர்ந்து ராஜ்யபாரத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவன் என்ன பண்றான், வாசிங்க 13:34. வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழைக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று. அவ்வளவுதான். இப்ப இங்க வாசிங்க 14வது அதிகாரம் 7ல இருந்து வாசிங்க. நீ போய் யெரொபெயாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையில் இருந்து பிடிக்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிறோம் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களே வாக்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி பொறுப்பே என்னை தள்ளிவிட்டாய். ஆகையால் இதோ நான் யெரொபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி யெரொபெயாமுக்கும் சுவர் மேல் நீர் விடும் ஒரு நாய் முதலாயிராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போட பண்ணுகிறது போல யெரொபெயாமின் பின்னடி ஆரை அவர்கள் கட்டோடே அற்று போகும் மட்டும் கழித்து போடுவேன் என்றார். யெரொபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியில் சாகிறவனை ஆகாயத்தின் பறவைகள் தின்னும். கர்த்தர் இதை உரைத்தார். அவ்வளவுதான். இவ்வளோ அழகா தெளிவா விசேஷங்கள் இருக்கிறது என்பதை புரிஞ்சு கொள்ளணும். அவருக்கு விரோதமா செஞ்சா இப்படிதான் பண்ணுவார். ஆனா அவர் சொல்படி நடந்தா உயர்த்திடுவார். உயர 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 போகலாம். இதை நாம் புரிஞ்சு கொள்ளணும். இதெல்லாம் ரொம்ப ரகசியங்கள். இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா எளிதா புரிஞ்சு கொள்ள முடியாத சம்பவங்கள் ஆங்காங்கே இருக்கிறது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஒன்னா கோர்த்து இதுதான் அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை புரிஞ்சு கொள்ளணும். இதை புரிஞ்சுக்கிட்டு நாம ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் மொர்தெகாயினுடைய வாழ்க்கையில இடைப்பட்டவனை உயர்த்தினது போல என்னுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும். ஆண்டவர் தானியேலுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு அவனுடைய காரியத்தை உயர்த்தி பல ராஜ்யங்களில அவன் மேன்மையாக வைக்கப்பட்டு வாழ்ந்தது போல என்னுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தி அவனை எகிப்தின் மேல் அதிபதியாக வைத்தது போல என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நாமும் எண்ணி அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா பரிசுத்தமாய் வாழ்வதை தவிர வேறு வழியே இல்லை. அப்போ பரிசுத்தத்திற்கான காரியங்களை நாமும் சிந்தித்து எவைகளையெல்லாம் விடணுமோ அவைகளை நாம் விட்டு எவைகளையெல்லாம் நாம் செய்ய
முனைப்பு காட்ட வேண்டுமோ அவைகளையெல்லாம் நாம் செய்து செழித்து வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் இந்த நாளில நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதான உண்மை. இப்ப இன்னொரு நாளைக்கு என்ன, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு என்னெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத அந்த இதில் பார்க்கலாம். பார்த்தா நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாயிடுவோம் இல்லையா? தெளிவாயிட்டா இப்போ இது போன்ற காரியங்களை நாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் குடும்ப ஜெபம் நடக்கணும். குடும்பத்தினர் உட்கார்ந்து முயற்சி எடுத்து பிரயாசம் எடுத்து நாம் ஜபிக்கிறதற்கு பிரயாசம் எடுக்கணும். கொஞ்சம் அசதி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அதெல்லாம் வரும். ஆனால் அதையும் மேற்கொண்டு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யறதுக்கு பிரயாசம் எடுக்கணும். அதை தான் உங்கள் சிஸ்டருக்கும் நான் சொன்னேன். அதை நீங்கள் செய்யும்போது கர்த்தருடைய, நீங்கள் 1000 இருக்கட்டுங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, ரைட்டு, அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கிட்டாலுமே ஆண்டவர் உள்ள வந்துட்டா ஏன் வரப்போகுது? ஆண்டவர் அங்க இருக்கிறாரு அப்படின்னா அது எப்படி அதை மீறி வந்துருமா? ஒண்ணுமே கிடையாது. இப்ப இன்னொரு விஷயம், ஆண்டவரையே யாரு சோதிச்சான்? பிசாசு இல்லையா? அவர் எப்படி மேற்கொண்டாரு? வசனத்தை கொண்டுதான் மேற்கொண்டார். இப்ப அவருக்கு வசனத்தை கொண்டுதான் மேற்கொள்ள முடிஞ்சதே தவிர அவர் எங்க ஓடினாரா? என்னை வந்து துரத்து விடுறதுக்கு ஒரு இடத்துக்கு ஓடி போய் என்னை யாராவது துரத்துவாங்க அப்படின்னு போடினாரா? கிடையாது. அவர் வசனத்தை கொண்டு அதை ஜெயித்தார். அப்போ அதை தான் நமக்கு முன்மாதிரியா வச்சிருக்கிறாரு. நாம என்ன பண்ணணும்? நாமளும் அதே வழியை பிடிச்சிக்கணும். ஆண்டவர் அதுதான் அவர் சொல்றாரு, ஃபாலோ மை. யோவான் 13:15 வாசிங்க. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அப்ப அவர் செஞ்சது எல்லாமே என்னது? நமக்கு மாதிரி. அவர் எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. ஒரு பிரச்சனை வந்தா எப்படி டீல் பண்ணாரு, பிரச்சனையை எப்படி தீர்த்தாரு, எல்லாத்துக்கும் மாதிரி வச்சுட்டு இருக்காரு. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நாம் என்ன பண்ணலாம்? முழுசையும் ஜெயிக்க நம்மளால முடியும். ஆனால் நம்ம என்ன பண்றோம்? சில நேரங்களில் அசதி, நம்ம முடியல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருந்து ஓட்டனா பரிசுத்தமாக வாழ நிச்சயமாய் முடியாது. ரைட்டா? பிரச்சனை இருக்கும், அதை முடியலைன்னா யார்கிட்ட சொல்லணும்? அவர்கிட்ட தான் சொல்லணும். இது இந்த பிரச்சனை, இதை தீர்த்துரு அப்படின்னா தீர்த்துற போறாரு. இது ப்ராப்ளமா இருக்கு, எனக்கு முடியும், இதனால எனக்கு ஜபம் தடைப்படுது, இதனால எனக்கு இந்த இது வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதையே டேர்ன் பண்ண போறாரு. ரைட்டுங்களா? இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நாம் எடுக்கும்போது இப்போ ஒரு உண்மையை சொல்லணும். அது வந்து தற்பெருமைக்காக சொல்லப்படுற ஒரு விசேஷம் இல்லை, புரிதலுக்காக சொல்ல வரேன். இதுவரைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்திற்குன்னு அடி எடுத்து வச்சு ஒரு வாரம் கூட எனக்கு உடம்பு சரியில்லை, அடுத்த வாரம் வந்துடுறேன் அப்படின்னு எந்த சபைக்கும் நான் சொன்னதே கிடையாது. ஆனால் என்ன நான் போய் என்னை திருப்பி அனுப்பிக்கிறானுங்க. ஆனா முடியாது, நீங்க போய் அடுத்த வாரம் வாருங்க, அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அது அவங்கள பாடு. நான் வந்து அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன். நான் போய் அங்க ரீச் ஆயிருப்பேன். எனக்கு சொன்ன டைமுக்கு அங்க போயிட்டு இருப்பேன். எங்கேயும் லேட்டா போன டைமும் கிடையாது, எங்கேயுமே லேட் கிடையாது. எனக்கு இன்னைக்கு எவ்வளவு தூரம் போயிட்டு வந்தேன் தெரியுங்களா? 80 கிலோமீட்டர், 90 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன். 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். 50 கிலோமீட்டர்ஸ் போய் 50 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கிறேன். ஆனால் 9:30 மணினா நாங்கள் எத்தனை மணிக்கு போயிட்டோம்? 9:10 போய் சேர்ந்துட்டேன் நான். எல்லா இடத்துலையும் அப்படிதான். அதே போல் ஒரு நேரத்துலையும் அட்டண்டன்ஸு வந்து மிஸ் ஆனதே கிடையாது. கண்டினியூஸாக நான் பாட்டுக்கு ஓடினுக்கிறேன். என்னுடைய ஷெட்யூலை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியராக ஓடினே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் எப்படி நடக்குது தெரியாது. இப்போ என்கிட்ட வருமானமும் கிடையாது, ரைட்டா? யாரையும் தொந்தரவும் பண்ண முடியாது, ஆனாலும் நடத்தினுக்கிறாரு. எப்படி நடத்துறாருன்னு தெரியாது. அதனால அவர் செய்வார்.
அப்போ அவரை சார்ந்து அவரை நம்பி நடக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நடத்தி கொண்டே இருப்பார். அதனால் இதை புரிஞ்சு கொள்ளலாம். இது இந்த நாளில் நாம் கவனமாக வைக்க வேண்டிய ஒரு அடிப்படையான வார்த்தைகள். எல்லாரும் சொல்லுவாங்க ஆண்டவரை நம்பினா செழிப்பான். எப்படி செழிப்பான்னு தெரியுமா நமக்கு? இப்படி தான் செழிக்க வைக்கிறார். ஆதாரத்தோட நான் வச்சிருக்கேன், உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஆதாரத்தோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில அவன் வாழ்க்கை முன்னாடி எப்படி இருந்துச்சு, அடுத்தது எப்படி ஆச்சு, எப்படி இருந்தது, எப்படி மாறிச்சு. ஆனால் அதே நேரத்துல உயர்ந்த நிலைக்கு இருந்தவன் கீழ்ப்படியாம போனதுனால அவனுடைய வாழ்க்கை என்ன ஆச்சுன்றதையும் நான் காட்டிட்டேன். இப்போ இதை நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம பின் சந்ததிக்கும் நாம் அதை சொல்லி கொடுத்து நாம அவருடைய வழியில தொடர்ந்து நடக்க பிரயாசம் எடுக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக இவர்களுடைய வாழ்க்கையை போல நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மேன்மையாக சிறப்பாக இருக்கும் என்று ஆண்டவர் இந்த நாளில நமக்கு வாக்கு பண்ணுகிறார். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தின இந்த விசேஷமான உண்மைகளுக்காக ஆண்டவரே நன்றி. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீர் எப்படியெல்லாம் இடைப்பட்டீர், எதற்காக இடைப்பட்டீர், எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையை தாழ இருந்த அவர்களுடைய வாழ்க்கையை மேலான நிலைக்கு ஆண்டவரை ஆளுகை செய்கிற அந்த இடத்திற்கு நீர் உயர்த்தினீர் என்பதை நாங்கள் ஆதாரங்களோடு பார்த்தோம். அதே வேளையில உமக்கு கீழ்ப்படியாத ஆண்டவரே ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு மனிதன் ஆண்டவரே உம்மை பயன்படுத்தி கொள்ளாம அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை அவன் தவற விட்டதையும் ஆண்டவரை நாங்கள் பார்த்து புரிந்திருக்கிறோம். இதை நாங்கள் எங்களுடைய மனதில் இருத்தி கொண்டு ஆண்டவரே இனி வரும் காலங்களில நாங்கள் எப்படியெல்லாம் உமக்கு சிறப்பாக, உமக்கு உண்மையாக, உம்முடைய அடிச்சுவடை பின்பற்றி நீர் எங்களுக்கு காட்டி போன அந்த மாதிரியை நாங்கள் பின்பற்றி நடப்பதற்கு நாங்கள் முயற்சித்து நாங்களும் ஆண்டவரை செழிப்படைய, உயர, ஆண்டவரே சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் சாட்சியாய் ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற பகுதிகளிலே வாழ்ந்து சுகிக்க, சிறக்க, பெருக, பழுக எங்களை நீர் வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆசீர்வதியும், தடைகள் யாவையும் நீக்கி ஆண்டவரே ஒரு மணி நேரம் ஆண்டவரே நாங்கள் அமைதலாக அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தையை கவனமாக கேட்க எங்கள் செவிகளை திறந்து கொடுத்ததற்காக ஆண்டவரே நன்றி. நீர் பேச வெளிப்பட்டதற்காக ஆண்டவரே நன்றி. உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட்டது ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் உண்மையும் சத்தியமும் என்று ஆண்டவரை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த ஆண்டவரே வல்லமையுள்ள வார்த்தைகளை இன்றைய தினத்துல தியானிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இங்கே ஆண்டவரை கூடியிருக்கிற ஆண்டவரை ராஜாவையும் அவருடைய ஆண்டவரை துணைவியாராக கொடுத்திருக்கிற விஜயகீதா அவர்களையும் ஆண்டவரே சுவாமி, அப்படியாக ஷோபாவையும் ஆண்டவரை நத்தானியலையும் ஆண்டவரை உடைய பாதத்தில் வைக்கிறோம். இந்த கூடுகையில் தவறவிட்ட ஆண்டவரை கிறிஸ்டிக்காக ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம். அவனோடு கூட நீங்கள் பேசுங்க. கர்த்தர் இடைப்படுவீராக. ஆண்டவரே எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. விசேஷமாக விஜயகீதா அவர்களுக்கு இருக்கிற ஆண்டவரை பலகீனத்தை கர்த்தர் நீர் அப்புறப்படுத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அந்த ஆண்டவரே சுவாமி இரும்பலை கர்த்தர் ஆண்டவரை குணப்படுத்தி சுகப்படுத்தி ஆண்டவரை ஆறுதலையும் தேறுதலையும் கட்டளையிட வேண்டுமாய் மன்றாடுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ராஜாவினுடைய ஆண்டவரை வேலைகளையும் தொழிலையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. உமக்கு நேரம் கொடுத்து உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற உள்ளத்தை அவனுக்கு கொடுத்திருப்பதற்காக ஆண்டவரை நன்றி.
அப்படியாய் படிக்கிற மகனாகிய ஆண்டவரை நத்தானியலை உடைய பாடத்தில் வைக்கிறோம். அவனை ஆசீர்வதிங்க சுவாமி. கீழ்ப்படிதலை கொடுங்க ஆண்டவரை. உமக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய மகனாக அவனை வளர்த்தெடுங்க. ஞானத்திலும் கிருபையிலும் வரங்களாலும் ஆண்டவரை அவனை நிரப்புங்க. ஷோபாவுக்காக ஜெபிக்கிறோம். ஷோபாவை நினைத்தருளும் ஆண்டவரை. ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்தாருக்காக ஆண்டவரை நன்றி. ஆண்டவரை எப்படியாய் எங்களுடைய உறவுகளுக்காகவும் ஆண்டவரை நண்பர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெயராக தனித்தனியாக கர்த்தர் ஆசீர்வதித்து அனைவரையும் ஆண்டவரை நீர் சுகமாக வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் தங்கி தாவரித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.